அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்காக நம்ம தமிழ் தகுதி தேர்வுன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சு 10th ஃபுல்லாகவே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ 1 மார்க்ஸை இப்போ கொஸ்டின் ஃபார்மேட்டில் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்லேயே நம்ம கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃபில்லப் ஃபார்மேட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுதுங்க. எக்ஸாமில் இந்த மாடலும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போனால் அந்த 4 ஆப்ஷனை பார்க்கும்போது நம்மளுக்கு குழப்பாது. கொஸ்டினை பார்த்தோடனேயே நம்ம ஆன்சருக்கு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம டிக் அடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ இது நம்மளுக்கு ரொம்பவே குழப்பம் இல்லாத வகையில் நம்ம ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபில்லர்ஸ் ஃபார்மேட்டை கொடுத்துருந்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல். அன்னை மொழியே அன்னை மொழியே அப்படிங்கிற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை, பாவிய கொத்து. ஸோ ஜஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள். அன்னை மொழியே அந்த கவிதை இடம்பெறுற நூல் பார்த்திங்கன்னா கனிச்சாறு. நீங்கள் இதை செல்ஃப் டெஸ்ட்டாகவே நீங்கள் எழுதி பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஃபில்லப்ஸ் படித்ததில் எவ்வளோ யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் 25க்கு எவ்வளோ மார்க்கோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்கள். பாவாணர், கால்டுவெல், ரா இளங்குமரனார், திருவிக்கா. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். கால்டுவெல், கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், பெருஞ்சித்திரனாரின் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம், ராசகோபாலன், துரைராசு, எத்திராசலு. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். அடுத்தது தென்னன் மகளே. இது நம்ம நிறையா வாட்டி நம்ம கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருப்போம். தென்னன் மகளே. இதில் தென்னன் என்பவர் எந்த மன்னன்? சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன். எஸ், பாண்டியன். அடுத்தது 5th ஒன், பெருஞ்சித்திரனாரின் எந்த படைப்பு தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது? இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின்னு. பெருஞ்சித்திரனாரின் எந்த படைப்பு தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னா ஆன்சர் மார்க் பண்ணுங்க. பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்தது இதுவும் பியூஓ எக்ஸாமில் இவ்வளோ 1 மாதம் தமிழ் தகுதி தேர்வுலையும் கேட்டிருக்காங்க. எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர். ஃபில்லர்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம படிச்சிருப்போம். எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர். நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சச்சிதானந்தன். சச்சிதானந்தன். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. சச்சிதானந்தன். அடுத்தது அன்னை மொழியே என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான். கொஞ்சம் கொஸ்டின் மாறுது, கொஞ்சம் ஃபார்மேட் மாறிது. அதாவது அதில் பார்த்திங்கன்னா அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல்னு கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அன்னை மொழியே என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல். ரெண்டும் ஒன்று தான். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுக்கிறதுக்காக அதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்கோம். கனிச்சாறு பார்த்துக்கோங்க.
அடுத்தது இப்போ பாருங்கள், அப்படியே மாறுது பாருங்கள். கனிச்சாறு என்ற கவிதை நூலை படைத்தவர் யார்? யார்? இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபில்லர் ஃபார்மேட்டில் படிச்சனால இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கனிச்சாறு என்ற கவிதை நூலை படைத்தவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறுனாவே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நோட் பண்ணிக்கோங்க. இது ஈஸி தாங்க. செந்தமிழ், அதை பிரித்தால் எவ்வாறு வரும்? செந்தமிழ், செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் பண்புத்தொகை இல்லையா? செம்மை ப்ளஸ் தமிழ் பண்புத்தொகை. அடுத்தது தும்பி. தும்பி, இது கிராமத்தில் சொல்லுவாங்க தும்பி. தும்பி அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா, தும்பினா வண்டு. தும்பி என்பதன் பொருள் வண்டு. 11th one, செந்தாமரை என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். இப்போ செந்தாமரைக்கு பிரித்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். செந்தாமரை, செந்தமிழ் இந்த மாதிரி வரதுக்கலாமா? மை வரும். செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ். பைந்தமிழ் பசுமை ப்ளஸ் தமிழ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரிப்பீட்டடாக வராது தான். அதே மாதிரி செந்தாமரை செம்மை ப்ளஸ் தாமரை. சே இந்து வந்தாலே செம்மை வரும். செம்மை ப்ளஸ் தாமரை. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது, தமிழ் அன்னையின் மாண்புகழாக கவிஞர் வர்ணித்த நூல் எது? தமிழ் அன்னையோட மாண்புகழ் இது கெஸ் பண்ணாலையும் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா, உலகமெங்கும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் முக்கியமான நூல் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னாவே தெரியும். தமிழ் அன்னையின் மாண்புகழாக கவிஞர் வர்ணித்த நூல், எஸ் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான், திருக்குறள். கொஞ்சம் குழப்பற கொஸ்டின். பாவலரேறு பெருஞ்சித்திரனால் கீழ்கண்ட எந்த இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார்? இதழ்கள் கேட்குறாங்க. இதுவும் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது பல வாட்டி நம்ம ரிப்பீட்டெலாம் சொல்லியிருப்போம். ஸோ இதை டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த இயல் 1ல் அன்னை மொழியேங்கிறத ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு ஃபில்லர்ஸ் ஃபார்மேட்டில் கொஸ்டினை படிச்சுட்டு வந்தீங்கன்னா இது ஒரு மேட்ரே இல்லைங்க. உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 2 minutes எழுதி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு. கீழ்கண்டவற்றுள் அடிவகையை குறிக்கும் சொல் எது? அடிவகை தாளா, கவையா, தோகையா, துளிரா? இதுவும் நம்ம ஒரு ட்ரீ மாதிரி போட்டு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் மறக்காத மாதிரி. ஸோ அதை நீங்கள் அந்த இயல் 1ல் அந்த லெசனை நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தமிழ் சொல்வளம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு பாருங்கள். அடிவகையை குறிக்கும் சொல் பார்த்திங்கன்னா தாள். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, குருத்து என்பது கிளை பிரிவா, அடிவகையா, இலை வகையா, கொழுந்து வகையா? குருத்து. குருத்து என்பது இதில் 1-2 கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓல்டு புக்கில் உள்ள கொஸ்டின்ஸும் இருக்கும். ஒரு சேஃப்டிக்கு 1-2 கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நியூ எடிஷன் புக்கு நல்லா தரவாக பண்ணால் போதும். 1 or 2 கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கிறது தப்பு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. குருத்து என்பது கொழுந்து வகை. ஏற்கனவே கேட்ட கொஸ்டினில் உள்ள ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு சேர்த்து போட்டிருப்போம். கச்சல் என்பது, கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. கச்சல் என்பது வாழை பிஞ்சு. கச்சல் என்பது வாழை பிஞ்சு. கச்சல் என்பது வாழை பிஞ்சு. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்டிருக்கு, அதிகமாக கேட்ட கொஸ்டின் தான் இதுவும். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக, தமிழில் ஒரு மொழிக்காகனா எந்த மொழினா தமிழ். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக, அதாவது தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. 18. தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர் என்ன? தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர். தேவநேய பாவாணர்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு. ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் பி, மொழி ஞாயிறு. தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையின் ஆசிரியர். தமிழ் சொல்வளம்,
தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் இலக்குவனார் ராபி சேதுப்பிள்ளை, வரதராசனார், தேவநேய பாவாணர். ஸோ தமிழ் சொல்வளம் இந்த ஹெட்டிங்லேயே நம்ம படிச்சிருப்போம். தேவநேய பாவாணர். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 19 என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? இது நம்ம பின்னாடி உள்ளதில் வரும். இது முக்கியமானது. அதனால் இப்போயே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். அடுத்தது பாரதியார். அடுத்தது தமிழில் டிஎன்பிஎஸ்சிக்கும் ட்ரை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி, டிஇடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்குமே அந்தந்த நூலாசிரியர்கள், அதாவது அந்த ஆசிரியர் குறிப்பு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்போ ஒவ்வொரு செய்யுள்ளையும் தனித்தனியாக அந்த ஆசிரியர் குறிப்பு படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் அதை பார்க்கும்போது இவரா அவராங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதனால் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நூல்கள், நூலாசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு ஹெட்டிங்கில் தனித்தனியாக ஒவ்வொரு ஆசிரியராக பற்றி நம்ம குறிப்புகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க என்னென்ன நூல்கள் எழுதுனாங்க, அவங்களோட ஸ்பெஷல் என்ன, அவங்க எதில் தலைவராக பணியாற்றுனாங்க, அந்த மாதிரி சில முக்கியமான சிறப்பு தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரியே அந்த எந்தெந்த நூல்கள், எந்தெந்த நூலாசிரியர்கள் அதுவுமே பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் பார்த்துட்டிங்கன்னா நூல்கள், நூலாசிரியர்கள் நம்மளுக்கு குழப்பவே குழப்பாது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தேவநேய பாவாணர், ஆப்ஷன் ஏ. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலை திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி முக்கியமான 1 மார்க்ஸில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.